வெல்கம் டு ராவன் அகாடமி. எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ எதுக்காக அப்படி பார்த்தீங்கன்னா, நம்மளோட என்டிபிசியோட ஸ்டேஜ் 1 அதாவது சிபிடி 1ஓட ரிசல்ட்ஸ் வந்து பப்ளிஷ் ஆகிருந்தது. நிறைய பேர் செலக்ட் ஆகிருக்கீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் வந்து கங்க்ராச்சுலேஷன்ஸ். சரி, இப்போது நிறைய பேருக்கு இன்னும் அடுத்தடுத்த ஸ்டேஜ் என்ன இருக்கும், எப்படி மூவ் ஆகும் அப்படிங்கிறது வந்து இன்னும் ஒரு கன்ஃபியூஷனாகவே இருக்குது. ஸோ அதை ஷார்ட்டாக பார்க்குறதுக்கு தான் இந்த வீடியோ. சரி, அடுத்தது என்னென்ன ப்ராசஸ் அப்படிங்கிறத கொஞ்சம் ப்ரீஃபாக பார்த்துடலாம். நம்ம ஃபஸ்ட்டு முதல்ல என்னென்னலாம் போஸ்ட்டு, இது வந்து நீங்கள் ஆல்ரெடி வந்து எல்லாருமே பார்த்துருப்பீங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி இத்தனை போஸ்ட் இருக்குது, இதை பேஸ் பண்ணி தான் நீங்கள் வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருப்பீங்க. ஸோ லெவல் 6ல் 2 போஸ்ட்டும் லெவல் 5ல் 3 போஸ்ட்டும் இருக்குது. டோட்டலாக வந்து மொத்தம் 5 போஸ்ட்டு. சீஃப் கமர்ஷியல் கம் டிக்கெட் சூப்பர்வைசர், ஸ்டேஷன் மாஸ்டர், குட்ஸ் ட்ரெயின் மேனேஜர், ஜூனியர் அக்கௌண்ட்ஸ் அசிஸ்டன்ட் கம் டைப்பிஸ்ட்டு, சீனியர் கிளர்க் கம் டைப்பிஸ்ட், இந்த 5 போஸ்ட் இருக்குது. சரி, இப்போ அந்த 5 டிஃப்ரெண்ட் போஸ்ட் இருக்குது. 2 லெவல் டிஃப்ரெண்ட்டான லெவல் 5 லெவல் 6ல் போஸ்ட் இருக்குது. ஸோ அப்போ எக்ஸாம் வந்து எப்படி இருக்கும், தனித்தனியாக இருக்குமா அப்படிங்கிற கன்ஃபியூஷன் நிறைய பேருக்கு இருக்கும். ஸோ அதை கிளாரிஃபை பண்ணுறதுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த லெவல் 5 லெவல் 6 இது ரெண்டுக்குமே வந்து எக்ஸாம், அதாவது சிபிடி 2 அப்படிங்கிறது ஒரே ஒரு எக்ஸாம் தான், ஒரே ஒரு காமனான எக்ஸாம் தான் நடக்கும். அதில் வந்து எந்த கன்ஃபியூஷனும் வேண்டாம் உங்களுக்கு. ஸோ டோட்டலாக ஒரே ஒரு எக்ஸாம் தான் நடக்க போகுது, சிபிடி 2 அப்படிங்கிறது 2 லெவலுக்குமே. ஓகேவா, புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். சரி, இப்போது இந்த சிபிடி 2 எக்ஸாமுக்கு எவ்வளோ பேரை கால்ஃபர் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, மொத்தம் 15 மடங்கு, அதாவது 15 டைம்ஸ் த கம்யூனிட்டி வேகன்சி. அதாவது ஒவ்வொரு கம்யூனிட்டிலையும் ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் எத்தனை வேகன்சி இருக்கோ அதில் 15 மடங்கு, அதாவது 15 டைம்ஸை வந்து ஸ்டேஜ் 2க்கு வந்து கால்ஃபர் பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்டேஜ் 2ஓட எக்ஸாம் பேட்டர்ன் அவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஜிகே 50 மார்க்கு, மேக்ஸு 35, ரீசனிங் 35, டோட்டலாக மொத்தம் 120 கொஷின். நம்ம எவ்வளோ நேரத்தில் எக்ஸாம் அட்டன் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 90 நிமிஷம், 1.5 மணி நேரத்தில் வந்து இந்த எக்ஸாம் வந்து அட்டன் பண்ணணும். இது எல்லாருக்குமே நல்லா ஃபெமிலியரான விஷயம் தான். இதில் ஒன்றும் பெரிய கிளாரிஃபிகேஷன் உங்களுக்கு டவுட் இருக்காது. சரி, இப்போது இந்த சிபிடி 2 முடிஞ்சதுன்னா எப்படி அடுத்த ஸ்டேஜுக்கு கால்ஃபர் பண்ணுவாங்க, அதாவது சிபிஏடி அப்படின்னு ஒன்று சொல்கிறாங்க, கம்ப்யூட்டர் பேஸ்ட் ஆப்டிடியூட் டெஸ்ட்டுன்னு ஒன்று சொல்கிறாங்க, இன்னொன்று டைப்பிங் ஸ்கில் டெஸ்ட்டுன்னு ஒன்று இருக்குது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்குமே. இது எப்படி வந்து அடுத்தடுத்த ஸ்டேஜில் கால்ஃபர் பண்ணுவாங்க அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு சிபிஏடிங்கிறது வந்து கம்ப்யூட்டர் பேஸ்ட் ஆப்டிடியூட் டெஸ்ட்டு. ஓகேவா, இந்த சிபிஏடி அப்படிங்கிறது யார் அட்டன் பண்ணுவாங்க அப்படின்னா, ஸ்டேஷன் மாஸ்டர் ப்ரிஃபரன்ஸை வந்து நீங்கள் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா, ஸ்டேஷன் மாஸ்டர் போஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸில் நீங்கள் ஃபஸ்ட்டு கொடுத்துருந்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு மட்டும்தான், யாரெல்லாம் ஸ்டேஷன் மாஸ்டருங்கிற போஸ்ட்டை வந்து ப்ரிஃபரன்ஸில் கொடுத்துருக்கீங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் இந்த சிபிஐடி டெஸ்ட்டு வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. இந்த சிபிஐடி அப்படிங்கிறது வந்து கொஸ்டின்ஸ் எப்படி இருக்கும், அதை எப்படி அட்டன் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் நிறைய பேர் நீங்கள் நிறைய வீடியோ பார்த்துருப்பீங்க. அப்படி ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அதுக்கு செப்பரேட்டாக எப்படி அதை அட்டன் பண்ணணும், என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஒரு வீடியோவாக போடலாம். ஃபஸ்ட் இது வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஷார்ட்டாக சொல்கிறேன். இப்போ நம்ம எக்ஸாமில் சிபிடி 1ல் வந்து ஒரு 3 செக்ஷன் இருக்கா, ஜிகே செக்ஷனு, ஆப்டிடியூட் செக்ஷனு, ரீசனிங் செக்ஷன், இந்த மாதிரி 3 செக்ஷன் இருக்குது. அதே மாதிரி இந்த சிபிஐடி அப்படிங்கிறதுல ஒரு 4 அல்லது 5 செக்ஷன் இருக்கும். அதை வந்து ஒவ்வொன்றையும் வந்து பேட்ரி அப்படிம்பாங்க. ஒரு 4 ஸ்டேஜ் இருக்குன்னு வைங்களேன். இதை பேட்ரி 1, பேட்ரி 2, பேட்ரி 3, பேட்ரி 4, இந்த மாதிரி பேட்ரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி செப்பரேட்டாக 3 செக்ஷன் இருக்கும். 4 மினிமம் 4 செக்ஷன் இருக்கும், 4 to 5 செக்ஷன் இருக்கும் இந்த பேட்ரி அப்படிங்கிறது. ஸோ இதில் வந்து அதை வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா டி ஸ்கோர் அப்படிம்பாங்க. இதில் வந்து மினிமமாக 42 மார்க் எடுத்துருக்கணும் ஒவ்வொரு பேட்டரியிலையும். அதாவது பேட்ரி 1, பேட்ரி 2, பேட்ரி 3, 4 இருக்குல்ல, இதில் வந்து 1, 2, 3, 4 இப்படி இருக்குது அப்படின்னா இதில் வந்து இதில் நிறைய கொஷின்ஸ் இருக்கும். இதில் ஒரு 20 கொஷின் 30 கொஷின் இருக்கும், இதில் ஒரு 20-30 கொஷின் இருக்கும். அது மாதிரி இதுலேயும் இருக்கும். ஸோ இதில் ஒவ்வொரு இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா மினிமமாக வந்து 42 மார்க் எடுத்துருக்கணும் நம்ம. ஓகேவா, இது வந்து குவாலிஃபைங் மார்க்கு. இந்த மினிமம் 42 மார்க் எடுத்திருந்தால் தான் வந்து நம்மளை வந்து அடுத்த ஸ்டேஜுக்கு, அதாவது ஸ்டேஷன் மாஸ்டர் போஸ்ட்டுக்கு கன்சிடரே பண்ணுவாங்க. ஸோ இந்த மினிமம் மார்க் வந்து அதில் ஏதாவது ரிலாக்ஸேஷன் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த கேண்டிடேட்டுக்குமே ரிலாக்ஸேஷன் கிடையாது. அவங்க என்ன கேட்டகரியில் வந்தாலும் சரி, எந்த கேண்டிடேட்டுக்குமே ரிலாக்ஸேஷன் கிடையாது. இந்த மினிமம் குவாலிஃபைங் மார்க் எல்லாருமே கண்டிப்பாக எடுத்துருக்கணும். அப்படின்னா தான் ஸ்டேஷன் மாஸ்டர் போஸ்ட்டுக்கு நீங்கள் எலிஜிபிளாக இருப்பீங்க. சரி, இப்போ அடுத்த கிளாரிஃபிகேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அந்த சிபிஐடி இதுக்கு வந்து எத்தனை பேரை கூப்பிடுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம சிபிடி 2 முடிஞ்சதுக்கப்புறம்
அதாவது ஸ்டேஜ் 2 NTPC CBT 2 முடிஞ்சதுக்கப்புறம் இந்த CBATக்கு மட்டும், அதாவது ஸ்டேஷன் மாஸ்டர் போஸ்ட்டுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்தவங்களுக்கு மட்டும் இந்த CBATக்கு கால்ஃபர் பண்ணுவாங்க. இது எத்தனை பேரை கூப்பிடுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8 மடங்கு கூப்பிடுவாங்க. ஸ்டேஷன் மாஸ்டர் போஸ்ட்டு எத்தனை வேகன்சி இருக்கோ அதில் கேட்டகரி வைஸாக 8 மடங்கு பேரை வந்து இந்த CBATக்கு அட்டன் பண்ணுறதுக்கு வந்து கால்ஃபர் பண்ணுவாங்க. சரி, இப்போது இதை பேஸ் பண்ணி எப்படி மெரிட் லிஸ்ட்டு வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டேஷன் மாஸ்டர் போஸ்ட்டுக்கு மட்டும் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அதாவது நம்ம CBT 2 அதில் 70%, CBAT இந்த கம்ப்யூட்டர் பேஸ்ட் ஆப்டிடியூட் டெஸ்ட் இருக்குல்ல அதில் 30%, இந்த மார்க்கை வச்சு தான் வந்து மெரிட் லிஸ்ட் வந்து ஸ்டேஷன் மாஸ்டர் போஸ்ட்டுக்கு ரெடி பண்ணுவாங்க. சரி, இப்போது ஸ்டேஷன் மாஸ்டர் போஸ்ட்டு கம்ப்ளீட்டாக பார்த்தாச்சு. அதாவது CBT 2 எக்ஸாம் முடியும். CBT 2 முடிஞ்சதுக்கப்புறம் யார் ஸ்டேஷன் மாஸ்டர் ஆப்ட் பண்ணியிருக்கீங்களோ அவங்களுக்கு மட்டும் CBAT 2க்கு கால் ஃபார் பண்ணுவாங்க. CBAT 2ல் வந்து ஒரு 4 பேட்டரி இல்லை 5 பேட்டரி இருக்கும், 4 செக்ஷன், அதை தான் பேட்டரின்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு இதுலேயும் வந்து மினிமமாக 42 மார்க் எடுத்தால் தான் குவாலிஃபையிங். அது வந்து அதில் வந்து எந்த ரிலாக்ஸேஷன் கிடையாது. எல்லா கேட்டகரி வைஸ்லேயும் எல்லாருமே மினிமமாக 42 மார்க் எடுத்துருக்கணும். இதை பேஸ் பண்ணி நீங்கள் CBT 2ல் 70% மார்க்கையும் இந்த CBAT அதில் 30% மார்க் வெயிட்டேஜையும் வச்சு ஸ்டேஷன் மாஸ்டர் போஸ்ட்டை வந்து மெரிட் லிஸ்ட்டை ரெடி பண்ணுவாங்க. ஓகேவா? சரி, இப்போது இன்னொரு டைப்பிங் டெஸ்ட்டுன்னு ஒன்று இருக்குது. அப்போ அது யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 போஸ்ட் இருக்குது. சீனியர் கிளர்க் கம் டைப்பிஸ்ட்டு, ஜூனியர் அக்கௌண்ட்ஸ் அசிஸ்டன்ட் கம் டைப்பிஸ்ட்டு. இந்த 2 போஸ்ட்டுக்கு மட்டும் CBT 2 முடிஞ்சதுக்கப்புறம் டைப்பிங் அதை கிளியர் பண்ணவங்களுக்கு இந்த போஸ்ட்டு நீங்கள் ஆப்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களை டைப்பிங் டெஸ்ட் கூப்பிடுவாங்க. இந்த டைப்பிங் டெஸ்ட் வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுவும் வந்து குவாலிஃபைங் நேச்சர் தான். இதுக்கு வந்து மார்க் வந்து ஆட் ஆகாது, இதோட மார்க் ஆட் ஆகாது. இப்போ வந்து SM போஸ்ட்டுக்கு வந்து CBAT ஸ்கோரை வந்து 30% நம்ம வந்து எடுத்தோம்ல, அதை மாதிரி இங்கே வந்து எதுவும் கிடையாது. இது வந்து ஜஸ்ட் குவாலிஃபைங் தான். ஒன்லி உங்களோட CBT அதாவது NTPC CBTயோட ஸ்டேஜ் 2ஓட மார்க்கை மட்டும்தான் பேஸ் பண்ணி ஃபுல் அண்ட் ஃபுல் இருக்கும். இதுலேயும் வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் அந்த கம்யூனிட்டி பேஸ்டு வேகன்சியை பொறுத்து 8 மடங்கு 8 டைம்ஸ் மெம்பர்ஸை வந்து கால்ஃபர் பண்ணுவாங்க டைப்பிங் டெஸ்ட்டுக்கு. இந்த டைப்பிங் டெஸ்ட்டில் இங்கிலீஷ் ஆப்ட் பண்ணுறவங்க 30 வேர்ட்ஸ் பெர் மினிட் அடிக்கணும். ஒரு நிமிஷத்தில் 30 வேர்ட்ஸ் அடிக்கணும். ஹிந்தியாக இருந்தால் 25 வேர்ட்ஸு. ஓகேவா? இதில் வந்து முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நிறைய பேர் SSCயில் வந்து டைப்பிங் டெஸ்ட்லாம் வந்து அட்டன் பண்ணியிருப்பீங்க. அதில் இருக்கிறதுக்கும் இதில் இருக்கிறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. இப்போ SSCயோட டைப்பிங் டெஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து பேக் ஸ்பேஸ்லாம் யூஸ் பண்ண முடியும். இப்போ ஏதோ ஒன்று தப்பாக அடிச்சிட்டிங்க அப்படின்னா டக்குன்னு பேக் ஸ்பேஸ் அமைக்கி பின்னாடி வந்துட்டு கிளியர் பண்ணிட்டு அடுத்து போகலாம். ஆனால் இங்கே வந்து என்னென்னா, RRBயை பொறுத்த வரைக்கும், ரயில்வே பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு பேக் ஸ்பேஸோ எந்த ஒரு டூலுமே நம்ம யூஸ் பண்ண முடியாது. நீங்கள் ஒன்ஸு டைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா டைப் பண்ணது தான். அதை வந்து மிஸ்டேக்கை வந்து ரெக்டிஃபை பண்ணவே முடியாது. ஸோ அதனால் வந்து டைப்பிங் டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறவங்க நல்ல ப்ராப்பராக வந்து நல்ல ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. உங்களால் வந்து எந்த எடிட்டிங்குமே பண்ண முடியாது அதில். இப்போ ஏதோ தப்பாக ஒரு ஏக்கு பதிலாக B அடிச்சிட்டிங்க, அதை வந்து பேக் ஸ்பேஸ் பண்ணி போயிட்டு திருப்பி வந்து A அடிக்கலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது முடியவே முடியாது. ஒரு வாட்டி டைப் பண்ணிங்கன்னா டைப் பண்ணது தான். அந்த மாதிரி தான் வந்து இந்த டைப்பிங் ஸ்கில் டெஸ்ட் இருக்கும். ஸோ இப்போ வந்து இந்த டைப்பிங் ஸ்கில் டெஸ்ட் வந்து 2 போஸ்ட்டுக்கு தான், இந்த 2 டைப்பிஸ்ட் போஸ்ட்டுக்கு மட்டும்தான். ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா அதான் நம்ம பார்த்த லெவல் 5ல் 3 போஸ்ட்டும், லெவல் 6ல் 2 போஸ்ட்டு. இதில் வந்து இந்த ஸ்டேஜ் 2 எக்ஸாம் அப்படிங்கிறது வந்து காமன் தான். எல்லா போஸ்ட்டுக்குமே 5 போஸ்ட்டுக்குமே இந்த ஸ்டேஜ் 2 எக்ஸாம் வந்து காமனு. இதில் ஸ்கில் டெஸ்ட் வந்து யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டேஷன் மாஸ்டர் போஸ்ட்டு ஆப்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களை வந்து CBATக்கு கால்ஃபர் பண்ணுவாங்க. CBATலேருந்து 30% மார்க்கும் இந்த ஸ்டேஜ் 2லேருந்து 70% மார்க்கையும் வச்சு மெரிட் லிஸ்ட் வந்து ரெடி பண்ணுவாங்க ஸ்டேஷன் மாஸ்டருக்கு. இது போக இந்த 2 போஸ்ட்டு சீனியர் கிளர்க் கம் டைப்பிஸ்ட், ஜூனியர் அக்கௌண்ட்ஸ் அசிஸ்டன்ட் கம் டைப்பிஸ்ட், இவங்களுக்கு மட்டும்தான் டைப்பிங் டெஸ்ட் இருக்கும். இந்த டைப்பிங் டெஸ்ட்டு 30 வேர்ட்ஸ் பெர் மினிட் அடிக்கணும். இதிலிருந்து எந்த மார்க்கையும் எடுத்து ஆட் பண்ண மாட்டாங்க. டேரெக்டாக வந்து CBT 2 வச்சு தான் மெரிட் லிஸ்ட்டு. பட் இது வந்து குவாலிஃபைங் நேச்சர். இதை குவாலிஃபை ஆனால் மட்டும்தான் வந்து இந்த 2 போஸ்ட்டுக்கும் எலிஜிபிள். இதை குவாலிஃபை ஒரு வேளை இந்த டைப்பிங் டெஸ்ட்டு நீங்கள் போகிறீங்க, டைப்பிங் டெஸ்ட்டில் ஃபெயில் ஆகிடுறீங்க அப்படின்னா இந்த 2 போஸ்ட்டுக்கும் வந்து நீங்கள் எலிஜிபிள் ஆக மாட்டீங்க. ஸோ ரிமைனிங் இருக்க போஸ்ட்டை தான் வந்து உங்களுக்கு கன்சிடர் பண்ணுவாங்க. இப்போ சப்போஸ் நீங்கள் வந்து எல்லா போஸ்ட்டுமே கொடுத்துருக்கீங்க, CBAT போகிறீங்க, பட் CBATயில் ஃபெயில் ஆகிட்டீங்க அப்படின்னா
அதாவது சிபிஐடியில் வந்து உங்களுக்கு ஸ்கோர் வரல மீன்ஸ் என்னென்னா நீங்கள் 42 மார்க்கு ஒவ்வொன்றிலையும் மினிமம் எடுக்கணும். அதில் எதுவும் குவாலிஃபை ஆகலை அப்படின்னா அப்போ நீங்கள் ஸ்டேஷன் மாஸ்டருக்கு போஸ்ட்டுக்கு எலிஜிபிள் ஆக மாட்டீங்க. ஃபைனல் மெரிட் லிஸ்ட்டில் உங்களுக்கு மற்ற எல்லா போஸ்ட்டையும் தான் கன்சிடர் பண்ணுவாங்க. ஸோ இதுவரை உங்கள் சொன்னது எல்லாமே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கு அடுத்த ஸ்டேஜ் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் கூப்பிடுவாங்க. மெரிட் லிஸ்ட்டை ரெடி பண்ணி டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் கூப்பிடுவாங்க. டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு மெடிக்கல் வெரிஃபிகேஷன் இருக்கும். மெடிக்கல் டெஸ்ட் எடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி தான் வந்து இந்த என்டிபிசியோட ப்ராசஸ் போக போகுது. ஓகே, உங்கள் எல்லாருக்கும் டவுட்டு கிளாரிஃபை ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஃபர்தராக நம்ம எக்ஸாம்ஸ் பற்றி டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.